அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல்கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் பிறப்பவம் பொறாது பேதுறல் என்ற தலைப்பின் கீழ் வரும் 3வது பாடலுக்கான விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். முதலில் நான் பாடல் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். அறியாத பொறியவர்க்கும் இழிந்த தொழிலவர்க்கும் அதிகரித்து துன்மார்க்கத்து அரசு செய்யும் கொடியேன். குறியாத கொடும்பாவ சுமை சுமக்கும் திறத்தேன். கொல்லாமை என்பதை ஓர் குறிப்பாலும் குறியேன். செரியாத மனக்கடையேன். தீமையெல்லாம் உடையேன். சினத்தாலும் மனத்தாலும் செறிந்த புதல் அணையன். சினத்தாலும் மனத்தாலும் செறிந்த புதல் அணையேன். எரியாத புவிநடை நான் ஏன் பிறந்தேன். உன்றன் தயமறியேன். மன்றில் இனித்த நடத்து இறையே. இதுதான் இந்த பாடல் வரிகள். சரி, இந்த பாடல் வரிகள் மூலமாக வள்ளல் பெருமான் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, மெய், கண், மூக்கு, வாய், செவி ஆகிய ஐம்பொறிகளை தவறான வழியில் செயல்படுத்தும் அறிவு விளக்கமில்லாத மூடர்களை காட்டிலும், இழிவான தொழில் செய்யும் அற்பர்களை காட்டிலும் அதிகமான கொடுமைகளை தவறான மார்க்கத்தில் பயணித்து செய்யும் கொடியவனாகவும், இன்ன பாவங்கள் என்று சொல்ல முடியாத அளவு கொடும் பாவச் செயல்களை செய்து அதனால் கெடும் பயனை அனுபவிப்பவனாகவும், உயிர்கொலை பாவம் என்பதை ஓர் அணுத்துணையும் அறியாதவனாகவும், அடங்காத மனத்தினால் பல தீய செயல்களை செய்பவனாகவும், கோபம், செருக்கு போன்ற கெடுகுணங்கள் தங்குகின்ற புதர் போன்று இருப்பவனாகவும் இருக்கின்ற இத்தகைய இயல்புடைய நான், உயிருள்ள உயிரற்ற அனைத்து பொருட்களையும் தன்னகத்தே கொண்டு புறந்தள்ளுதல் சிறிதும் இல்லாத இந்த உலகில் நான் ஏன் பிறந்தேன். அம்பலத்தில் விளங்குகின்ற இனிய நடம் புரிகின்ற இறைவனே, நினது திரு உள்ளத்தை அறிகிலேன் அப்படின்னு சொல்லி வள்ளல் பெருமான் தனது மன வருத்தத்தை, அதாவது மனத்தினால அப்படியே புழுங்குறாங்க. இவ்வளவு குற்றங்களும் குறைகளோடும் இருக்கக்கூடிய நான் எப்படி உனது அருளை பெற முடியும் அப்படின்னா, உண்மையில் அவர் அப்படி இல்லை. நம்மளுடைய குறைகளை தான் அவர் எடுத்துக்கிட்டு, இதுபோல் குறைகள் உள்ள நான் எப்படிலாம் இருந்து உனது அருளை பெற முடியும் அப்படின்னு சொல்லி இறைவன்கிட்ட ஒரு விதமாக, இதுவும் ஒரு விதமான ஆற்றாமை தான். இதை ஒரு மனம் நொந்து அவர் இப்படி சொல்கிறதுனால தலைப்பு எப்படி வச்சுருக்காங்க, பிறப்பு அவம் பொறாது பேதுறல் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஆனால் விஷயம் அதுதான், நம்மளிடம் இருக்கக்கூடிய கெட்ட குணங்கள் எல்லாம் நீங்கினா தான் நாம் அந்த உயரிய அந்த அருள்நிலையை பெற முடியும் அப்படின்றது தான் இதனுடைய தாற்பயம். இதனுடைய அவரை எதுக்காக இந்த பாடல்கள்லாம் பாடுறாங்க அப்படின்றதுக்கான விளக்கம் இதுதான். சரி, இப்போ இந்த பாடல் வரிகளையும் அதனுடைய விளக்கத்தையும் பார்க்கும்போது, அதாவது இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், இது ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது அப்படின்றது தெரியுது. வள்ளல் பெருமான் உரைநடை பகுதியில் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. சுத்த சன்மார்க்கத்தின் தடைகள் எவை எவை அப்படின்னு அந்த தலைப்பிலே சொல்லியிருக்கிறாங்க. அது தொடர்ச்சியாக நாம் பெற வேண்டிய புருஷார்த்தங்கள் என்ன, அதுக்கு என்ன விதமான ஒழுக்கங்கள் தேவை அப்படின்றதையும் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. இதை நம்ம ரொம்ப தெளிவாக விளங்கிக்கிட்டோம்னாலே போதும். இங்கே சொல்லியிருக்க விஷயங்கள் எல்லாமே அங்கே சொன்னது தான். அந்த ஒழுக்கங்கள், நம்ம இந்திரிய ஒழுக்கங்களும் கரண ஒழுக்கமும்
நம்ம சரியாக ஒன்று கூட மிஸ் பண்ணாமல் கடைபிடிச்சிட்டோம் அப்படின்னா போதும். அதில் உள்ளதான் இங்கே உள்ளதெல்லாம் வருது. அது எதெல்லாம் கடைபிடிக்காமல் நாம் தவறு செய்கிறோமோ அதைத்தான் இங்கே அவர் இத்தனை விதமான கொடுமைகளாகவும் பாவங்களாகவும் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நான் உரைநடையில் அங்கே படிக்கும்போது நம்மளுக்கு தெரியும் சுத்த சன்மார்க்கத்தில் நாம் பயணிக்கும்போது என்னென்ன தடைகள் எல்லாம் உண்டாகும், எதெல்லாம் தடை செய்யக்கூடியவை, அந்த தடை செய்யக்கூடியவைகளையெல்லாம் நாம் தடை செய்ய வேண்டும். அதே மாதிரி ஒழுக்கத்தில் பயணிக்க வேண்டும். வள்ளல் பெருமான் என்னென்ன ஒழுக்கங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க, அந்த ஒழுக்கங்களை பற்றி டீட்டெயில்டாக உள்ள என்ன சொல்லியிருக்கிறாங்க அதை நம்ம பார்த்துட்டு இந்த வீடியோவை நிறைவு செய்வோம். இப்போ நான் அப்படியே உரைநடைக்கு போகிறேன். அதாவது உரைநடையில் தலைப்பு உபதேச குறிப்புகளில் 99வது ஹெட்டிங்கில் வருது. சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகள். சுத்த சன்மார்க்கத்துக்கு முக்கிய தடைகளாகிய சமயம், மதம் முதலிய மார்க்கங்களை முற்றும் பற்றற கைவிட்டவர்களுக்கும், காம குரோதம் முதலியவைகள் நேரிட்ட காலத்தில் ஞான அறிவினால் தடுத்து கொள்பவர்களும், கொலை புலை தவிர்த்தவர்களும் ஆகிய இவர்கள்தான் சுத்த சன்மார்க்கத்துக்கு உரியவர்கள் ஆவார்கள். பார்த்திங்களா, சுத்த சன்மார்க்கத்துக்குள்ளே வரணும் அப்படின்னா முதல்ல நம்ம என்ன பண்ணணும், ஜாதி சமயம் குலம் கோத்திரம் இந்த புராணங்கள் இதிகாசங்கள் இதில் எதுலேயும் லட்சியம் வைக்காமல் அதையெல்லாம் கைவிட்டவர்களும், காமம் குரோதம் முதலியவைகள் நேரிட்ட காலத்தில் ஞான அறிவினால் தடுத்து கொண்டவர்களும், கொலை புலை தவிர்த்தவர்களும் ஆகிய இவர்கள்தான் சுத்த சன்மார்க்கத்திற்கு உரியவர்கள் ஆகிறார்கள். பாருங்கள், எடுத்தோடனே தெளிவாக சொல்லிட்டாங்க யார் சுத்த சன்மார்க்கியா ஆவதற்கு தகுதி உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, அடுத்து மரணம், பிணி, மூப்பு, பயம், துன்பம் இவை முதலியவைகளை தவிர்த்து கொள்வார்கள். அதாவது செயற்கையாகிய குணங்களை நன்முயற்சியால் தடுத்து கொள்பவர்களுக்கு கேவலாதிகார மரணம் நீங்கும். அப்படி இல்லாது இவ்விடம் காத்திருப்பவர்கள் மரணத்தை தவிர்த்து கொள்ள மாட்டார்கள். அருள் விளங்கும் காலத்தில் அவரவர்கள் பரிபாகத்துக்கு தக்கதாக இகலோக போகத்தை மட்டும் அனுபவிக்கக்கூடும். பரலோக போகமாகிய ஞான சித்திகளை பெறமாட்டார்கள். தெளிவாக சொல்லிடுறாங்க. அதாவது மரணம், பிணி, மூப்பு, பயம், துன்பம் இவை முதலியவைகளை தவிர்த்து கொள்வார்கள். யார்? இந்த சுத்த சன்மார்க்கியாக இருக்கிறவங்க. மற்றவர்கள்லாம் அதாவது செயற்கையாகிய குணங்களை நன்முயற்சியால் தடுத்து கொள்பவர்களுக்கு கேவலாதிகார மரணம் நீங்கும். அப்படி இல்லாது இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு மரணத்தை தவிர்த்து கொள்ள மாட்டார்கள். அதாவது அவ்விடம் இல்லாது காத்திருப்பவர்கள் மரணத்தை தவிர்த்து கொள்ள மாட்டார்கள். அருள் விளங்கும் காலத்தில் அவரவர்கள் பரிபாகத்துக்கு தக்கதாக இகலோக பாகத்தை மட்டும் அனுபவிக்கக்கூடும். பரலோக போகமாகிய ஞான சித்திகளை பெறமாட்டார்கள் அப்படின்னு இங்கே தெளிவாக சொல்கிறாங்க. அப்போ நம்ம சுத்த சன்மார்க்கத்துக்கு வரும்போது இந்த முக்கிய தடைகளான இந்த ஜாதி சமயம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் போயிடக்கூடாது. காமம் குரோதம் என்று சொல்லக்கூடிய இந்த ராக்காதிகள் என்று சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம தவிர்த்திடணும். அப்புறம் கொலை புலையை தவிர்த்திடணும். கொலை பண்ணக்கூடாது, அந்த கொலையுண்ட அந்த உயிரை புசிக்கக்கூடாது. இதை முக்கியமாக நம்ம நோட் பண்ணிக்கிறணும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, அடுத்து 100வது தலைப்பில் சன்மார்க்க பெருநெறி ஒழுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு புருஷார்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் பெறும் புருஷார்த்தம் 4 அவையாவன: ஏமசித்தி, சாகா கல்வி, தத்துவ நிகிரகம், கடவுள் நிலை அறிந்து அம்மையமாதல். நாம் அடைய வேண்டிய விஷயங்கள் 4: ஏமசித்தி, சாகா கல்வி, தத்துவ நிகிரகம். தத்துவ நிகிரகம்னா தத்துவத்தை எல்லாம் தனித்தனியாக கடக்கணும். கடவுள் நிலை அறிந்து அம்மையமாதல், அப்படியே ஒழுக்கம்னு சொல்கிறாங்க. இவை பெறுவதற்கு ஒழுக்கம் 4. அதாவது மேற்சொன்ன இந்த ஏமசித்தி, சாகா கல்வி, தத்துவ நிகிரகம், கடவுள் நிலையறிந்து அம்மையமாதல் இந்த 4ஐயும் பெறுவதற்கு
ஒழுக்கம் 4 சொல்கிறாங்க. அவை இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம். சரி, இந்த 4 ஒழுக்கத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல இந்திரிய ஒழுக்கம். இந்திரிய ஒழுக்கம் கண்மேந்திரிய, ஞானேந்திரிய ஒழுக்கம் என இருவகைப்பட்டது. கொடிய சொல் செவி புகாது நாதம் முதலிய ஸ்தோத்திரங்களை கேட்டல். அசுத்த பரிசமில்லாது தயாவண்ணமாக பரிசித்தல். குரூரமாக பாராது இருத்தல். ருசி விரும்பாது இருத்தல். சுகந்தம் விரும்பாது இருத்தல். இன் சொல்லாடல். பொய் சொல்லாது இருத்தல். ஜீவஹிம்சை நேரிடும் காலத்தில் எவ்வித தந்திரத்தினாலாவது தடை செய்தல். பெரியோர்கள் எழுந்தருள் இருக்கும் இடங்களுக்கு செல்லுதல். ஜீவ உபகார நிமித்தமாய் சாதுக்கள் வாசஸ்தலங்களிலும் திவ்ய திருப்பதிகளிலும் சஞ்சரித்தல். நன்முயற்சியில் கொடுத்தல் எடுத்தலாதி செய்தல். மலஜல உபாதிகளை அக்கிரமம் அதிக்கிரமம் இன்றி கிரமத்தில் நிற்க செய்வித்தல். எவ்விதமெனில் மித ஆகாரத்தாலும் மித போகத்தாலும் செய்வித்தல். காலபேதத்தாலும் உஷ்ண ஆபாசத்தாலும் தடை நேர்ந்தால் ஔஷதி வகைகளாலும் பௌதிக மூலங்களாலும் சரபேத அஸ்த பரிச தந்திரத்தாலும் மூலாங்க பிரணவ தியான சங்கற்பத்தாலும் தடை தவிர்த்து கொள்ளல். சுக்கிலத்தை அக்கிரம அதிக்கிரமத்தில் விடாது நிற்றல். மந்ததரம் தீவிரதரம் எவ்வகையிலும் சுக்கிலம் வெளிப்படாமல் செய்வித்தல். இடைவிடாது கோசத்தை கவசத்தால் மறைத்தல். இதுபோல் உச்சி மார்பு முதலிய அங்கங்களையும் மறைத்தல். சஞ்சரிக்கும் காலத்தில் கவசம் தரிவித்தல். அழுக்காடை உடுத்தாது இருத்தல் முதலியன இந்திரிய ஒழுக்கமாம். பாருங்கள், இந்திரிய ஒழுக்கம்னு சொல்லி என்னென்ன ஒழுக்கங்கள் எல்லாம் நாம் கடைபிடிக்கணும். எல்லாமே சிம்பிள் தான் கடைபிடிக்க வேண்டியது. போய் சொல்லக்கூடாது. பெரியோர்கள் வாசம் செய்யக்கூடிய அந்த இடங்களில் போய் நம்ம சஞ்சரிக்கணும். அப்புறம் இந்த முக்கியமாக மலஜல உபாதிகளை கிரமமாக கழிக்கணுன்றாங்க. அந்த காலையிலையும் மாலையிலையும் 2 தடவை போயிடணும், கிளியராக வெளியேறணும். அதுக்கு தான் வள்ளல் பெருமான் உணவு கட்டுப்பாடெலாம் சொல்கிறாங்க. உணவுலாம் எப்படி என்ன மாதிரி உணவுகள்லாம் சாப்பிடணும், எதெல்லாம் தவிர்க்கணும்னு சொல்கிறாங்க. இந்த மலம் சரியாக வெளியேறலைன்னா பிரச்சனை. அதுக்கு தான் அது வெளியேறலைன்னா என்ன பண்ணணும்லாம் சொல்கிறாங்க. பலவிதமான அந்த மூலப்பிராணாங்க தியானம் சொல்கிறாங்க. ஏதாவது ஒரு இதில் அது கிளியராக போயிடணும். போகாமல் இருந்தால் எந்தெந்த வழியிலலாம் போக வச்சுக்கலாம் அப்படின்றது சொல்கிறாங்க. அதே மாதிரி சுக்கிலம் அதாவது விந்து என்ன மாதிரிலாம் வீணாக வெளியேற்றி அதனால் நஷ்டம் அடைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதாவது பல விஷயங்களை இங்கே சொல்கிறாங்க. அதாவது இதுபோல் உச்சி மார்பு முதலிய அங்கங்களை மறைத்தல். அப்புறம் இடைவிடாது கோஷத்தை கவசத்தால் மறைத்தல். சஞ்சரிக்கும் காலத்தில் கவசம் தரித்திருத்தல். அப்புறம் ருசி விரும்பாது இருத்தல். சுகந்தம் அதாவது வாசனையா சென்ட்டுக்கிட்டலாம் போடுறாங்க பார்த்தீங்களா, சுகந்தம் விரும்பாது இருத்தல். இன் சொல்லாடல், பொய் சொல்லாமல் இருத்தல். ஜீவஹிம்சை நேரிடும் காலத்தில் எவ்வித தந்திரத்தினாலாவது தடை செய்தல். நாதம் முதலிய ஸ்தோத்திரங்களை கேட்டல். அசுத்த பரிசமில்லாது தயாவண்ணமாக பரிசித்தல். பாருங்கள், எவ்வளோ விஷயங்களை இந்த இதில் சொல்கிறாங்க. எல்லாமே இந்திரிய ஒழுக்கம், எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சது தான். ஆனால் நம்ம இந்த வாழ்க்கையோட இதில் நம்ம அப்படியே விட்டுட்டு போயிடுறோம். அப்படி இல்லாமல் ரொம்ப இதில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி வள்ளல் பெருமான் இப்படி சொன்னதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். சொல்கிறதுனா ரொம்ப பேசிக் தான். ஏன்னா இந்த மலை ஜலங்கள்லாம் சரியாக கழியலைன்னு வச்சுக்கோங்க, பிரச்சனை. மலச்சிக்கல் பெரிய சிக்கலாக போயிடும். அது சாப்பிட்ட உணவு கரெக்டாக வெளியேறணும். இப்போ சன்மார்க்கையெல்லாம் நம்ம காலையில் எந்திரிச்சு உட்காந்துருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக நம்ம இதில் இருக்கும்போதே அப்படி அது எப்போ வெளியேறணும் அப்போயே வெளியேறணும், அடக்கக்கூடாதுன்றாங்க. அப்படியே எந்த ஒரு மலமும் உள்ளே தங்கக்கூடாது. தங்கினாலே வியாதி தான். அதுக்கு தான் உணவு கட்டுப்பாடு இருக்குது. இதுவும் கரெக்டாக போயிடணும். நம்ம பண்ணுற அந்த தவம் இதனால் அந்த சூடுனாலையும்
மலம் கட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் வள்ளல் பெருமான் சொல்கிறாங்க அந்த ரஸ்தாளி பழம் இதெல்லாம் சாப்பிட சொல்கிறாங்க. அதான் அந்த டயத்துக்கு சாப்பாடு. அதே மாதிரி புழுக்காத உணவுகளை சாப்பிட்ணும். நம்ம வந்து மற்ற எல்லா உணவுகளையும் போட்டு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, மலம் கட்டும். அப்போ வந்து மிதமான உணவு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, எவ்வளோ அருமையாக சொல்கிறாங்க பாருங்கள். மித ஆகாரத்தாலும் மித போகத்தாலும் செய்வித்தல், அதாவது காலபேதத்தாலும் உஷ்ண ஆபாசத்தாலும் தடை நேர்ந்தால், அதாவது இந்த கிளைமேட் சேஞ்சினாலையும் இந்த மாதிரி தடை ஏற்படலாம். கால பேதத்தாலும் உஷ்ண ஆபாசத்தாலும் தடை நேர்ந்தால் ஔஷதி வகைகளாலும், அதாவது மருந்து வகைகளாலும், பௌதிக மூலங்களாலும், சரபேத அஸ்த பரிசதந்திரத்தாலும், மூலாங்க பிரணவ தியான சங்கற்பத்தாலும் தடை தவிர்த்து கொள்ளல் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதாவது ஏதோ ஒரு வழியில் நம்ம வந்து அதை என்ன பண்ணணும், மலம் வந்து கிளியராக வெளியே போகிறது வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாங்க. அதே மாதிரி சுக்கிரத்தில் அக்கிரம அதிக்கிரமத்தில் விடாது நிற்றல், மந்ததரம் தீவிரதரம் எவ்வகையிலும் சுக்கிலம் வெளிப்படாமல் செய்வித்தல். இன்னமும் வந்து சிறப்பாக வந்து நித்திய கர்ம விதிகளில் சொல்லியிருக்கிறாங்க. அது இன்னமும் பாருங்கள். சரி, இப்போ அடுத்து வந்து கரண ஒழுக்கம். இந்த கரண ஒழுக்கத்தில் வந்து கரணம்னா மனம், அதாவது மன ஒழுக்கம் என்ன சொல்கிறாங்க. கரண ஒழுக்கமாவது உண்மையான கடவுள் ஒருவரே என்று சத்திய சங்கல்பம் கொள்ளல், சிற்சபையின் கண் மனம் செல்லுவது தவிர வேறு எந்த வகை ஆபாசத்திலும் செல்லாமல் அதை இழுத்து மேற்குறித்த இடத்தில், அதாவது கடவுள் இடத்தில் நிறுத்துவது, பிறர் குற்றம் விசாரியாது இருத்தல், தன்னை மதியாது இருத்தல், செயற்கை குணங்களால் உண்டாகிய கெடுதிகளை நீக்கி இயற்கையாகிய சத்துவமயமாக நிற்றல், பிறர் மேல் கோபியாது இருத்தல், தனது சத்துருக்களாகிய தத்துவங்கள் அரிஷ்ட வர்க்கங்கள் மேல் கோபித்தல், அக்கிரம அதிக்கிரம புணர்ச்சி செய்யாது இருத்தல் முதலிய இவற்றையே கரண ஒழுக்கம் என்பர். பாருங்கள், கரண ஒழுக்கம்னா மனசினால் என்ன மாதிரிலாம் ஒழுக்கத்தை நம்ம கடைபிடிக்கணும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம செய்யணும். நம்ம எப்படிலாம் செய்ய முடியுதா, அதான் இங்கே வந்து செய்யணும். எப்படிலாம் சொல்கிறாங்க பாருங்க. உண்மை கடவுள் ஒருவருன்றதில் ஒரு சிறிய கூட இங்கிட்ட அங்கிட்டு போயிடக்கூடாது. சிற்சபையின் கண்ணே மனசை நிப்பாட்டணும். இங்கிட்ட அங்கிட்டு போகக்கூடாது. ஏன்னா மனசு அங்கிட்டு ஓடும், தறிகட்டு ஓடும். அதை பிடிச்சி அங்கே இழுத்து நிப்பாட்டணும். அப்புறம் பிறர் குற்றம் விசாரியாமல் இருத்தல், தன்னை மதியாது இருத்தல், அதாவது இது பண்ணக்கூடாது, நான் தான் பெரிய ஆள், எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு தன்னை முன்னிலைப்படுத்தக்கூடாது. செயற்கை குணங்களால் உண்டாகிய கெடுதிகளை நீக்கி இயற்கையாகிய சத்துவமயமாக நிற்றல், பிறர் மேல் கோபியாது இருத்தல், தனது சத்துருக்களாகிய தத்துவங்கள், நம்மளை உடம்பு நம்மளை தான் அதுக்கு மேலே தான் கோச்சிக்கிறணும். இப்படிலாம் போய் செய்கிறிய மனம் அப்படி இந்த மனத்தை தான் நம்ம வந்து வஞ்சு நம்மளை தான் இது பண்ணிக்கிறோம் இல்லையா, அடுத்தவங்க மேலே கோபிக்கக்கூடாது அப்படின்றாங்க. அப்புறம் வந்து அதிக்கிரம புணர்ச்சி செய்யாதிருத்தல் முதலிய இவற்றையே கரண ஒழுக்கம் என்பர். சரி, அப்புறம் அப்படியேவும் ஜீவ ஒழுக்கம். ஜீவ ஒழுக்கமாவது ஆண் மக்கள் பெண் மக்கள் முதலிய யாவர்களிடத்திலும் ஜாதி சமயம் மதம் ஆசிரமம் சூத்திரம் கோத்திரம் குலம் சாஸ்திர சம்பந்தம் தேச மார்க்கம் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்னும் பேதம் நீங்கி எல்லாவரும் தம்மவர்களாய் சமத்தில் கொள்ளுவது. ஜீவர்கள் எல்லாரும் ஒன்று தான், எந்த பேதமும் இல்லாமல் சமத்துவம் ஒன்றுலாம் சமம்னு அந்த நிலையிலேயே இருப்பது. சரி, இதுதான் ஜீவ ஒழுக்கம். ஆன்ம ஒழுக்கம். ஆன்ம ஒழுக்கமாவது யானை முதல் எறும்பு வரை தோன்றிய ஜீவர்கள் என்னது சூக்குமம் தனித்தலைவன் ஆதலால் அவ்வகை சீவர்களின் ஆன்மாவே திருச்சபையாய் அதனுள் ஒளியே பதியாய் நிற்பதால் யாதும் நீக்கமரக் கண்டு எவ்விடத்தும் பேதமற்று எல்லாம் தானாக நிற்றல். இவ்வண்ணம் நின்றால் மேற்குறித்த அரும் புருஷார்த்தங்கள் கைகூடும். ஒருமை என்பது தனது அறிவு ஒழுக்கம் ஒத்த இடத்தில் தானே கூடும், மற்ற இடத்தில் தன்னால் இதரர்களுக்கு இம்சை இல்லாது அவர்கள் செய்யினும் தான் சகித்து அடங்கி நிற்பது. இப்போ
அப்போ ஆன்ம ஒழுக்கம்னா என்னன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் முத்தாய்ப்பா என்ன சொல்கிறாங்க, சன்மார்க்க சாதனம். பாருங்கள், இது ஒன்றை நம்ம விளங்கிக்கிட்டோம்னாலேயும் போதும். எவ்வளோ தெளிவாங்க சொல்கிறாங்க பாருங்கள். சாதனங்கள் ஒன்றும் வேண்டாம், ஏதாவது ஓர் சாதனம் சொல்ல கேட்டு அதன்படி நடந்தால் சிறு ஒளி உண்டாம், அதை கண்டு பல்லிழித்து இருமாந்து கெட நேரிடும். ஆதலால் காலம் தாழ்த்தாது எல்லா உயிரையும் தன் உயிரைப் போல பார்க்கும் உணர்வை வருவித்து கொள்ளுதல் வேண்டும். இதுவே சாதனம். இந்த குணம் வந்தவன் எவனோ அவன்தான் இறைவன். அதாவது இந்த குணம் வந்தவன் எவனோ அவன்தான் இறந்தவரை எழுப்புகின்றவன், அவனே ஆண்டவனும் ஆவான் அப்படின்னு தெளிவாக சொல்கிறாங்க. அப்போ இந்த குணம் நம்ம வரணும். என்ன சொல்கிறாங்க, எவ்வுயிரையும் தம் உயிர் போல பார்க்கும் உணர்வை வருவித்து கொள்ளுதல் வேண்டும். இதுவே சாதனம். வேறு ஏதாவது சாதனம், ஏதாவது ஒரு வழியில் போய் ஏதாவது ஒரு மார்க்கத்தில் போய் எனக்கு ஏதாவது கிடைக்குமான்னு போனோம்னா சிறு ஒளி உண்டாகுமா, அதை நினச்சி பல்லிழிச்சு ஏமாந்து போய் வீணாக போயிடுவோம். அதில் போகாமல் எல்லா உயிரையும் தன் உயிர் போல பார்க்கும் உணர்வை வருவித்து கொண்டால் அதுவே சாதனமாகி அந்த குணம் வந்தவன் எவனோ அவன்தான் இறந்தவரை எழுப்புகின்றவன், அவனே ஆண்டவனும் ஆவான். பாருங்கள், எவ்வளவு தெளிவாக தயவுக்கு எவ்வளோ ஒரு கிளியரான டெஃபினிஷன் கொடுக்குறாங்க பாருங்கள். நம்ம ஏன் அதுக்கு வரணுன்றதுக்கு இது மாதிரி பல இடங்களில் சொல்லிட்டு வராங்க. இந்த இடத்துல எவ்வளோ தெளிவாக இறைவனை யார், நம்ம இறைவன் ஆகிறதுக்கு வழி தயவு தான். தயவுனா எல்லா உயிர்களையும் ஒன்று தான், எல்லா உயிர்களையும் தனது உயிர் போல் பார்க்கக்கூடிய அந்த ஒருமை உணர்வு வரணும் அப்படின்றாங்க. தயவுக்கு ஒருமை வேண்டும்னு ஒரு இடத்துல சொல்லுவாங்க. அதை தான் அங்கே சொல்கிறாங்க. இந்த ஒருமை உணர்வு நம்மளுக்கு வந்துருச்சு அப்படின்னா நம்ம தான் இறந்தவரை எழுப்புகின்றவர்கள், நாம் தான் ஆண்டவனும் ஆவோம் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த விஷயங்களோட இப்போ நம்ம இந்த வள்ளல் பெருமான் இந்த பிறப்பவம் பொறாது பேதுரல் இந்த 3வது பாடலில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் நம்ம இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், இதில் முதல்ல சரியாக பின்பற்றி நடக்கணும் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. அவர் இப்போ இங்கே சொல்லியிருக்க இந்த விஷயங்கள் எல்லாம் இதிலெல்லாம் நான் இல்லாமல் இருக்கிறேன், ஏன் பிறந்தேன்ற மாதிரி சொன்னாலும் நாம் எல்லோரும் இந்திரிய ஒழுக்கமும் கரண ஒழுக்கமும் பின்பற்றி அதில் பயணிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த பாடலை ஏற்றியிருக்காங்க. நாம் எல்லோரும் இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கத்தையும் சிறப்பாக பயணித்து இது ரெண்டையும் சரியாக பண்ணிட்டோம்னாலே ஜீவ ஒழுக்கமும் ஆன்ம ஒழுக்கமும் கடவுள் அவரே கொடுத்துருவாங்க. அதை தொடர்ச்சி அப்படியே வந்துடும். ஏன்னா நம்ம இங்கே சுத்தமாகிடுறோம். இந்த இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கம்ன்றது 100% நம்ம உடம்பு மனசு சுத்தமாகுது. இது சுத்தமாகும்போது அப்படியே ஜீவ ஒழுக்கமும் ஆன்ம ஒழுக்கமும் இயல்பாகவே வந்துடும். ஏன்னா சத்துவ குணமும் சாத்விக குணமும் எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம எந்த ஒரு ஜீவனுக்கும் எந்த இதுலையும் துன்பமே பண்ண மாட்டோம். இறையருள் அப்படியே வந்துடும். மேலேருந்து எதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டுலாம் இருக்காது. நம்ம போய் கடவுளை தேட வேண்டியதில்லை. வள்ளல் பெருமான் போய் தேடலை, அவரை தேடிதான் இறைவன் ஐக்கியமாகி கலக்கிறாங்க. அந்த நிலை தான் நம்மளுக்கும் வேணும். நம்ம இந்த குணத்தோட இந்த ஒழுக்கங்களை பின்பற்றி 100% நடந்தோம்னா இறை நம்மளை தேடி வரும் என்ற இந்த சிந்தனையோடு இந்த வீடியோவை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் நாளைய பதிவில் 4வது பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்போம். இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.